ஜனங்களை ஏவி விடுகிறார்கள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். பிலாத்துவின் அரண்மனையில் பிரதான ஆசாரியரோடும் மூப்பரோடும் திரளான ஜனங்களும் கூடி வந்திருக்கிறார்கள். இந்த ஜனங்களை ஆலோசனை சங்கத்தார்தான் கூட்டி வந்திருக்கிறார்கள். பரபாசை விட்டுவிடுமாறும் இயேசுவை கொலை செய்யுமாறும் கேட்குமாறு பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விடுகிறார்கள். ஜனங்கள் இயேசுவின் மீது பிரியமாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களை இயேசுவுக்கு விரோதமாக ஏவி விட்டால்தான் இயேசுவை கொலை செய்ய முடியும். ஆசாரியருடைய துன்மார்க்கமான முடிவுக்கு ஜனங்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. அவர்களுடைய ஆதரவு இல்லை என்றால் பிலாத்து இயேசுவை விடுவித்து பரபாசை கொலை செய்து விடுவான். தங்களுடைய சூழ்ச்சியை நிறைவேற்றுவதற்காக திரளான ஜனங்கள் தங்களுக்கு ஆதரவாக இருப்பது போல காண்பித்துக் கொள்கிறார்கள். பிரதான ஆசாரியர், மூப்பர் ஆகியோரிடத்தில் மிகப்பெரிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தின் அன்றாட அலுவல்களை இவர்கள்தான் கவனித்து வருகிறார்கள். ஆனால் தங்களுக்கு கொடுக்கப்படும் அதிகாரத்தை இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஜனங்களை நல்வழியில் நடத்துவதற்கு ஆலோசனை கூற வேண்டியவர்கள் அவர்களை தீய வழியில் போகுமாறு ஏவி விடுகிறார்கள். இந்த ஜனங்களுக்கு சுயமாக சிந்திக்கும் ஆற்றல் இல்லை. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகுகிறார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இவர்கள் பாதுகாப்பற்று இருப்பதாக கூறுகிறார். தங்களுடைய துன்மார்க்கமான கிரியையை, பலாத்காரத்தை பயன்படுத்தி விரைவாக செய்து முடிக்க விரும்பி ஜனங்களை ஏவி விடுகிறார்கள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். இது யூத மார்க்க தலைவர்கள் செய்த வெட்கக்கேடான காரியமாகும். ஜனங்களிடத்தில் பாவம் செய்யக்கூடாது என்று உபதேசம் பண்ண வேண்டியவர்கள் இப்போது அவர்களை பாவம் செய்யுமாறு ஏவி விடுகிறார்கள்.